முற்பகல் சூரியன் மெதுவாக பள்ளி வளாகத்தை ஒளிரச் செய்திருந்தது. மாணவர்கள் புத்தகப் பைகளை சுமந்து கதவுகள் வழியாக உள்ளே நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் அர்ஜுன் தனது சைக்கிளில் பள்ளிவாசல் கதவை நுழைந்தான். எதிரே புத்தகங்களை மார்பில் அணைத்தபடி மீரா அமைதியாக நடந்து வந்தாள். நிறைமனமும் நிறையழகும் கலந்த அந்த காலையிலே அர்ஜுன் தன்னால் கவனிக்காமல் மீராவை மோதிவிட்டான். அவளின் புத்தகங்கள் தரையில் சிதற அவன் விரைவாக அவற்றை எடுத்துக் கொடுக்க முனைந்தான். இருவரின் பார்வையும் சந்தித்த அந்த நொடியில் சில்வர்ந்து ஒரு சங்கரமான சிரிப்பு மலர்ந்தது. ஜன்னல் வழியாக வந்த பொற்கதிர்கள் அந்த தருணத்தை இன்னும் நெகிழ்வாக ஆக்கியது. வகுப்பறையில் அர்ஜுனின் கவனம் பாடத்தில் இல்லை, 2 வரிசை முன்னே அமர்ந்திருந்த மீராவில் மட்டுமே. அவள் பாடத்தில் முழுமையாக மூழ்கியிருந்தாள். அவளின் துப்பட்டா காற்றில் ஆடியபோது கூட அர்ஜுனின் மனம் துள்ளியது. தோழர்கள் சிரித்தபடி அவனை கிண்டலிட்ட போதும் அவன் கண்ணோட்டம் மீராவையே தேடியது. இடைவேளையில் நண்பர்கள் எல்லாம் அர்ஜுனை சுற்றி மீரா மீரா என்று விசித்திரமாக தொந்தரவு செய்து கொண்டிருந்தனர். அவன் சிவந்த முகத்துடன் வெட்கப்பட்டு நின்றபோது மீரா வழியாக நடந்து போய் ஒரு சிறிய நாணம் கலந்த சிரிப்பை மட்டும் போட்டாள். அந்த சிரிப்பு அர்ஜுனின் இதயத்தில் மெதுவாக பறந்தது. நூலகத்தில் மீரா எட்ட முடியாத மேல் தட்டில் ஒரு புத்தகத்தை எடுக்க முயன்றாள். பக்கத்திலிருந்த அர்ஜுன் அதை அவள் முன் நீட்டினான். அவள் நிதானமாக நன்றி என்று சொல்ல இருவருக்கும் இடையில் நொடியளவிற்கும் நீங்காத ஒரு அமைதியான புன்னகை பரவியது. விளையாட்டு மைதானத்தில் அர்ஜுன் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்தான். மறுநிழலிலிருந்து அவனை மறைவாக கவனித்துக் கொண்டிருந்த மீராவின் கண்கள் அவனது ஒவ்வொரு அசைவையுமே ரசித்தன. மீராவன் காற்றில் ஒரு இனிய உள்ளுணர்வு மறைந்திருந்தது. ஒரு மாலை மழை திடீரென பெய்யத் தொடங்கியது. பள்ளி கதவின் அருகில் குடையுடன் நின்ற அர்ஜுன் குடை இல்லாமல் நனையத் தொடங்கிய மீராவை கண்டு மாற்றிக்கொண்டான். உள்ளே வாங்க என்ற அவனது மென்மையான வார்த்தைகளுடன் இருவரும் ஒரே குடையின் கீழ் முதல் முறையாக கொண்டனர். சாயங்காலத்தில் பள்ளி வாசலருக்கே இருவரும் மெதுவாக நடைபோட்டனர். வாடை நிறைந்த காற்றும் சூரியன் வரைய வந்த மஞ்சள் ஒளியும் அவர்களின் நாணத்தையும் இன்னும் இனிமையாக்கின. ஒரு நாள் சில சிறிய தவறான புரிதல். அர்ஜுன் பேச முயன்றும் மீரா மனம் வருந்தியபடி சென்றாள். வழிகளில் படர்ந்த சாயல் குழந்தைத்தனமான வாதத்தை பெரிதாக்கியபடியே இருந்தது. ஆனால் அதிக நேரம் அவர்கள் பிரிந்து இருக்க முடியவில்லை. விளையாட்டு மைதானத்தின் ஒரு நாற்காலியில் அமைதியாக அமர்ந்திருந்த மீராவை நோக்கி அர்ஜுன் ஒரு சிறிய மன்னிப்பு கார்டு வரைந்து கொடுத்தான். அதை பார்த்த மீராவின் முகத்தில் மீண்டும் மலர்ந்த சிரிப்பே அவர்களின் நட்பின் நெஞ்சை நிமிரச் செய்தது.